Hello friends, ஏற்கனவே நான் ஆரஞ்சு சோப் போட்டிருக்கேன், நீம் சோப் போட்டிருக்கேன், அலோவேரா சோப் போட போகிறோம். இதுக்கு நான் இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு லாவெண்டர் ஆயில், எசென்ஷியல் ஆயில் லாவெண்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சோப் பேஸ் டி ரூட்ஸ் பொட்டானிக்கா என்ற மெல்ட் அண்ட் போர் அல்ட்ரா கிளியர் சோப் பேஸ் இது எடுத்திருக்கேன். இது எதுவுமே கலப்படம் இல்லைங்க. இதில் கிளியர் சோப் பேஸ் இது இப்படி வரும். இதை நம்ம ரிமூவ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் ஆலோவேரா ஆட் பண்ணுறதுனால, ஆலோவேரா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அது. அதனால் அது எடுத்திருக்கேன். ஆலோவேரா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி வேறு வீடியோஸ்லலாம் இருக்குது. அந்த ஜெல் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வழுவழுப்பு கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா சில பேர் காலில் வச்சு ஆகுது. எனக்கே ஸ்கின்னில் போட்டோன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நமைச்சல் இருக்குது. அதனால தான் நான் யூஸ்வலாகவே வாஷ் பண்ணிட்டு தான் எடுப்பேன். இதுக்கு கலருக்கு நான் ஃபுட் கலரெல்லாம் யூஸ் பண்ணல. எதுக்கும் ஒரு அரை தக்காளி வச்சுருக்கேன். உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். தக்காளியும் ஆலோவேராவும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். என்ன கலர் வருதுன்னு தெரியல, யோசித்தேன். ஏன்னா டொமேட்டோ ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு, நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதனால் ஒரு அரை டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி பார்க்கலாம். இப்போ ஆலோவேராவும் தக்காளியும் நான் நல்லா அரைச்சிட்டேன். பாருங்கள், இது 1 kg. நான் 1/4 பாகம் எடுத்துக்க போகிறேன். இது சும்மா கத்தி வச்சு கட்டாயிடும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கட்டாயிடும். இப்போ நம்ம இந்த 1/4 பாகம் எடுத்துக்கலாம். நல்ல சின்ன சின்ன பீஸாக க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழுக்காகாது. பேப்பரை அப்படியே நம்ம மடித்து குப்பையில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு பவுலில் இதை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி பாயில் ஆகுது. இதில் நம்ம இந்த க்யூப்ஸை அதில் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வச்சுருங்க. சுடுதண்ணியில் அதே மெல்ட் ஆகிடும். அதுவும் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது சீக்கிரமே மெல்ட் ஆகிடும். நம்ம போன தடவை பார்த்த சோப் பார் பேஸ் கிளிசரின் கலந்துருந்துச்சு அதில். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் இந்த சோப்பு பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதில் தான் நான் இது வாங்கினேன் இந்த தடவை. இது கரையட்டும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 250, 300லேருந்து 400 வரைக்கும் கிடைக்குது. இப்போ நம்ம விட்டமின் இ ஆயில் நம்ம போட்டுக்கலாம். கேப்சூலில் கட் பண்ணிட்டோன்னா அந்த ஆயில் வரும். இன்னொரு கேப்சூலும் போட்டுக்கலாம். விட்டமின் இ ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் நம்ம லாவெண்டர் கரைஞ்சிடுச்சு. லாவெண்டர் ஆயிலும்
நம்ம ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். போதும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அனல் குறைச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது, அது கரையட்டும். ஆலோவேரா, டொமேட்டோ நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கரையட்டும். இங்கே பாருங்கள் கட்டி இருக்குது, இன்னும் கூட அதெல்லாம் கரையட்டும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டெய்னர் ரெடி பண்ணிக்கலாம் ஊற்றுறதுக்கு. இப்போ இந்த கண்டெய்னரில் வந்து நான் ஒரு 2 ட்ராப் கோகனட் ஆயில் விடுறேன். அதை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு பிடிக்கும்னா கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தடவி விட்டுடலாம். சரி, இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது 4 கண்டெய்னர்லேயும். இது நம்ம தக்காளி போட்டதுனால அந்த ஒரு பிங்க் ஷேட் இருக்குது பாருங்கள். எனக்கு ஃபுட் கலர் போடக்கூடாதுன்றதுனால தான் வந்து கொஞ்சம் ஏதாவது யோசித்தேன். சரி, தக்காளி போட்டுக்கலாம். அந்த நுரெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். இல்லை நிறையா இருக்குது, இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி, இப்போ வந்து இது ஆறட்டுங்க. நான் வந்து இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அது வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கட்டிடும். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஆலோவேரா சோப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து தக்காளி போட்டிருக்கு. இது பாருங்கள். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour ஆச்சு. 1 hourல வந்து அது ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு சோப் பேஸ் வந்து கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஆலோவேரா டொமேட்டோ சோப் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டொமேட்டோ வந்து தக்காளி வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ப்ளஸ் ஆலோவேரா வந்து நல்ல மாய்ஸ்சரைசர். இது சோப் பேஸ் வந்து பிளெயின் சோப் பேஸ் தான். இதில் மினிமம் கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக. ஆனால் நம்ம வெளியே வாங்குகிற சோப்பை காட்டிலும் வந்து இதில் கெமிக்கல் குறைச்சல். இதில் நம்ம விட்டமின் ஈயும் போட்டிருக்கோம். ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வீட்டில் இது செய்கிற சோப்பு தான் வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் செய்கிற சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த 3 சோப்பு நம்ம போட்டிருக்கோம். அதில் ஆரஞ்ச் சோப்பு பெஸ்ட்டு, நீம் சோப் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த சோப் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். சோப்போட டிஃப்ரென்ஸ் வெளியே வாங்குகிற சோப்புக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுற சோப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நிச்சயமாக லைக் கொடுங்க. இப்போ நிறைய பேர் கேட்டீங்க இந்த சோப்பில் வந்து நுரை எப்படி வருதுன்னு கேட்டீங்க. இப்போ நான் வந்து கழுவி காட்டுறேன். கொஞ்சம் சோப் போட்டுக்கிறேன். நான் சோப்பை போட்டுன்ட்டேன். இங்கே பாருங்கள், நுரை வருதான்னு கேட்டீங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே நுரை வருது. இங்கே பாருங்கள், நல்லா நுரை வருதுங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது நம்ம கழுவின உடனே. பாருங்கள், நான் கொஞ்சம் தான் போட்டேன், ரொம்ப கூட போடலங்க. பாருங்கள் எவ்வளோ நுரை வருது பாருங்கள். நிறைய பேர் கேட்டதுனால வந்து காட்டுறேன். நல்ல சாஃப்டாக இருக்குது. இது போட்டு நம்ம கழுவின உடனே ரொம்பவே வந்து சாஃப்டாக ஆகிடுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட் வந்து போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.